மிசோரத்தில் மழையை குடைந்து 52 கிலோமீட்டர் தூரத்திற்கு அமைக்கப்பட்டுள்ள ரயில் பாதையை 2 வாரங்களில் பிரதமர் மோடி நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். மிசோரம் மாநிலத்தின் ஷாய்ராங் பைராபி நகரங்கள் இடையே 8071 கோடி ரூபாய் செலவில் புதிதாக அகல ரயில் பாதை அமைக்கப்பட்டு உள்ளது. நாட்டில் வேறு எந்த ரயில் பாதைகளும் இல்லாத வகையில் 48 சுரங்கப்பாதைகள், 55 பெரிய பாலங்கள், 87 சிறிய பாலங்கள், சாலை செல்லும் பகுதிகளில் 5 மேம்பாலங்கள், 6 சுரங்கப்பாதைகள் அமைக்கப்பட்டு உள்ளன. குறிப்பாக குராங் ஆற்றின் மீது 114 மீட்டர் உயரத்தில் கட்டப்பட்டுள்ள ரயில்வே பாலம் நாட்டின் 2வது பெரிய பாலமாகும். பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ள இந்த ரயில் பாதை செப்டம்பர் மாதம் 2வது வாரத்தில் பயன்பாட்டுக்கு வர உள்ளது. இந்த ரயில் வழித்தடத்தில் ஹோட்டோகி, கான்புய், முகல்காங், சாய்ராங் ஆகிய ரயில் நிலையங்கள் அமைந்துள்ளன. இதன் வாயிலாக மிசோரம் மாநில தலைநகரான ஐஷ்வால் நகருக்கு எளிதாக செல்ல முடியும் என ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்தனர். காஷ்மீரி பண்டிட்களுக்கு சொந்தமான சாரதா பவானி கோயில் 35 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் திறக்கப்பட்டது. காஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதியில் வசித்து வந்த காஷ்மீர் பண்டிட்கள் 1990ஆம் ஆண்டு ஏற்பட்ட பயங்கரவாத தாக்குதல் காரணமாக அங்கிருந்து வெளியேறி வெவ்வேறு இடங்களில் வசிக்கின்றனர். இந்நிலையில் ஜம்மு காஷ்மீரின் பட்காம் மாவட்டத்தில் உள்ள மூதாதையர் வசித்த இச்கூட் கிராமத்திற்கு திரும்பியுள்ள சில காஷ்மீர் பண்டிட் குடும்பத்தினர் சாரதா பவானி கோயிலை மீண்டும் திறந்துள்ளனர். இங்கு வசிக்கும் இஸ்லாமியர்களின் ஆதரவுடன் 35 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கோயில் மீண்டும் திறக்கப்பட்டது. கோயில் திறப்பு விழாவில் ஏராளமான இஸ்லாமியர்களும் கலந்து கொண்டனர்.